வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு அறிவியல் இருக்கக்கூடிய திருப்பி கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி 2 மற்றும் 4 மதிப்பெண் வினாக்களை பார்ப்போம். நிலைமம் என்பது யாது? அதன் வகைகள் யாவை? இது எல்லா எக்ஸாம்லேயும் மிட்டம்லேருந்து 3rd ரிவிஷன் வரைக்கும் கேட்குற கொஸ்டின். ராலே சிதறல் விதியை வரையறு. இரும்பு துருப்பிடித்தலுக்கான 2 காரணங்களை தருக அல்லது சமன்பாட்டை எழுதுக. இந்த கேள்வி ரிப்பீட்டடில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஒரு ஆக்சிசோமின் படம் வரைந்து பாகங்களை குறி. ரொம்ப முக்கியமான டயக்ராம். முயலின் டயாஸ்லிமா எவ்வாறு உருவாகின்றது? இந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியமானது. சயனோ ஆரிக்குலர் கணு இதயத்தின் பேஸ்மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? இந்த கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமில் அந்த கொஸ்டின். பின் மூளையின் பாகங்கள் யாவை? இந்த கேள்வி ஈஸியாக எல்லாருமே ஸ்லோ லேர்னர்ஸும் படிக்கலாம். 4 மார்க் கொஸ்டின். ராக்கெட் ஏவுதலை விளக்குக. ஃபஸ்ட் இதெல்லாம் 7 மார்க் கொஸ்டினில் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இது 4 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை வேறுபாடுகளை அல்லது குறைபாடுகளை வேறுபடுத்துக. இந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியமானது, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. இந்த கொஸ்டின் 5 மார்க்கில் கேட்பாங்க, 7 மார்க்கில் கேட்பாங்க, 4 மார்க்கில் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஒரு விதையிலை தாவர வேர், 2 விதையிலை தாவர வேர் வேறுபடுத்துக. இந்த கொஸ்டின் நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. இந்த வருஷம் இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன? இந்த கொஸ்டினும் நிறைய தடவை பரீட்சையில் கேட்டிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஆல் தி பெஸ்ட்.